திருமாலின் தசாவதாரம். மூன்றாம் அவதாரமான வராக அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது மூன்றாவது அவதாரமாகும். பூமியை கவர்ந்து சென்ற இரண்யாட்சன் கடலுக்கு அடியில் பூமியை ஒளித்து வைத்தான். ஆலிலையில் அரிதுயிலில் இருந்த திருமால் வெள்ளை வராகமாக கேழல் திருமுகத்துடன் பன்றி வடிவம் கொண்டு திரு அவதாரம் செய்தார். அந்த உருவம் கொண்டு அசுரனை கொன்றதோடு அப்பூமியை தன் கொம்பில் தாங்கிக் கொண்டு அருள் செய்தார். சிருஷ்டி என்பது இரு வகைப்படும். முதலில் இறைவன் தாமாகவே மாயையின் பலத்தினால் மகத்தில் இருந்து பஞ்சபூதங்களும் ஐம்புலன்களும் உண்டாக படைத்தார். இதற்கு பின் தான் பிரம்மதேவர் தோன்றினார். பரமனின் ஆணைப்படி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என அனைத்தையும் பிரம்மதேவர் படைத்தார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற முனிவர்களை படைத்து சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணித்தார். பிரம்மதேவர் புருவங்களின் நடுவிலிருந்து ருத்ரன் தோன்றினார். அதன் பின் மரீச்சி, அத்திரி, ஆங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருத்து, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர், இதன் பின் வேதங்கள், சத்வகுணங்கள், காயத்ரி, பிரணவம் இத்தியாதி ஆகியவற்றை படைத்தார். என்ன படைத்தும் பிரம்மகுலம் பெருகவில்லை. இதனால் பிரம்மதேவர் மிகவும் மனமுடைந்து போனார். அதன் காரணமாக அவருடைய உடல் இரண்டாக பிரிந்தது. அவை ஆண் பெண் உருவங்களாக மாறின. அந்த ஆண் ஸ்வாயம்புவ மனு என்றும் அந்த பெண் சதரூபை என்றும் அழைக்கப்பட்டனர். ஸ்வாயம்புவ மனு பிரம்மதேவரை பார்த்து வினவினார், பிரபோ, நானும் என் மனைவியும் தற்சமயம் என்ன பணி செய்வது? உங்களை போன்று மக்களை பெற்று பூமியை ஆட்சி செய்து பல யஜ்ஞங்களை செய்து ஸ்ரீஹரியை மகிழ்ச்சியடைய செய்க என்று பிரம்மதேவர் கட்டளையிட்டார். தங்கள் சொல்லை நான் தட்ட மாட்டேன். ஆயினும் பூமியில் நான் வசிக்க இடமில்லையே. பூமி கடலின் ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறதே என்றார் மனு. பூமியில் மானிடர்களை படைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய சமயத்தில் பிரளயம் வந்துவிட்டதே என்று கவலையில் ஆழ்ந்தார் பிரம்மதேவர். உடனே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார். மனதில் ஸ்ரீஹரியை சிந்தித்து கொண்டே, நான் எந்த பரந்தாமனுடைய கிருபையால் உருவானேனோ அதே பிரபு இதே இங்கே ஜல சமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கும் உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்க செய்யட்டும் என்று தியானித்தார். அப்போது அவருடைய நாசியிலிருந்து ஒரு கட்டை விரல் அளவிலேயான ஒரு வராகம் வெளிப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணர் பிரம்மதேவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே அந்த பன்றி வடிவத்தை, வராக ரூபத்தை எடுத்தார். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சிறிய வராக உருவம் பூதாகரமாக யானை அளவு வளர்ந்தது. அதை பார்த்து பிரம்மதேவர் மெய்சிலிர்த்து புலங்காகிதம் அடைந்தார். என் எண்ணத்தை நிறைவேற்றவே நாராயணர் இவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து வேத பாராயண ஸ்தோத்திரங்களை கூறினார். அதனால் சந்தோஷமடைந்த மூர்த்தி கர்ஜனை செய்தார். அந்த பிரம்மாண்ட ஒலி ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் மூன்றிலும் கேட்டது. இதை கேட்ட முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். அச்சமயம் தவத்தில் சிறந்தவரான கஷ்யப முனிவருக்கும் திதி என்ற அசுர பெண்ணிற்கும் திருமணம் நடைபெற்றது. கஷ்யப முனிவர் தன் ஆசிரமத்தில் பகவானை குறித்து வேள்வி செய்து கொண்டிருந்தார். அந்நேரம் வேள்வி சாலைக்கு வந்த திதி தன் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கணவரிடம் கூறினாள். அதற்கு அவர், இது பூதங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்யும் சந்தியா வந்தன நேரம், ஒரு முகூர்த்த காலம் மட்டும் நீ பொறுத்துக்கொள் என்று கூறினார். அதற்கு திதி மறுக்கவே தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றினார் கஷ்யப முனிவர். பின் மீண்டும் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அங்கு வந்த திதி, சுவாமி, என்னை மன்னித்தருளுங்கள். தங்களின் சொற்களை கேளாமல் இவ்வாறு தவறாக நடந்து கொண்டேன் என்றாள். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் கஷ்யப முனிவர். என் கருவில் இருக்கும் சிசுவிற்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க தாங்கள் தயவு காட்ட வேண்டும் என கேட்டாள். திதியே, நான் எத்தனையோ முறை கூறியும் நீ காதில் போட்டு கொள்ளவில்லை. சந்தியா காலத்தில் உன் உதிரத்தில் சேர்ந்த கருவிலிருந்து 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்கள் அரக்க குணம் உடையவர்களாக
தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு உலகையும் தேவர்களையும் துன்புறுத்துவார்கள். அப்போது பெருமாள் திருவவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்வார் என்றார் கஷ்யப முனிவர். சுதர்சனத்தை கையில் ஏந்திய பரந்தாமன் கையில் என் பிள்ளைகள் மரணமாவதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. எனினும் அந்தணராகிய தங்கள் சாபத்திற்கே நான் அஞ்சினேன் என்று அழுதாள். பிரியே, கவலை வேண்டாம். இப்போது நீ பரந்தாமனிடத்தும் சிவபெருமானிடத்தும் என்னிடத்திலும் கொண்ட பக்தியினால் உன் பிள்ளைகளில் ஒருவனுக்கு பிறக்கும் பையன் ஹரிபக்தியில் சிறந்தவனாக இருப்பான். அவன் மேலானவர்களுக்கும் மேலானவனாக இருந்து புகழ் பெறுவான் என்றார். இதை கேட்ட திதி தன் பிள்ளை வழி பேரனாவது ஹரிபக்தனாக இருக்கிறானே என சந்தோஷமடைந்தாள். கரு உருவாகி வளர்ந்தது. பிள்ளைகள் பிறந்தால் தேவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே என்று எண்ணிய திதி அப்பிள்ளைகளை 100 வருடங்கள் வயிற்றில் சுமந்தாள். அதனால் அந்த கருவின் ஒளி எங்கும் பறந்து விரிந்து சூரிய சந்திரனின் ஒளியை மங்க வைத்தது. நாலா திசையும் இருண்டன. இதை கண்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் முறையிட்டனர். பிரம்மதேவர் அவர்களிடம், தேவர்களே, ஒரு நாள் என் மனதினால் தோற்றுவிக்கப்பட்ட என் புதல்வர்களான சனகாதி முனிவர்கள் நாராயணனை தரிசிக்க சென்றனர். அப்போது அவர் வாயிற் காப்பாளர்களாக ஜெய விஜயர் இருந்தனர். நாராயணரை தரிசிக்க விடாமல் தடுத்த காரணத்திற்காக முனிவர்களின் சாபத்திற்கு ஆளாகினர். தங்கள் தவறை உணர்ந்த ஜெய விஜயர்கள் நாங்கள் தண்டனை அனுபவிக்கும் காலத்திலும் ஸ்ரீமன் நாராயணரையே நினைக்க வேண்டும் என்று வேண்டினர். இதை அனைத்தும் கவனித்து கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணன் முனிவர்கள் முன் தோன்றினார். முனிவர்களே, பக்தர்களாகிய உங்களுக்கு செய்த அபச்சாரம் கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, என் ஊழியர்கள் அறியாமல் செய்த பிழைக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அவர்கள் அதிசீக்கிரமே பூமியில் பிறந்து சாபம் நீங்கி என் திருவடிகளை சரணடைய வேண்டும் என்றார். உடனே முனிவர்கள், இவர்கள் இருவரும் வெகு சீக்கிரமே அரக்கர்களாக பிறந்து தம்மை அடைவார்கள் என்றனர். இவர்கள்தான் இப்போது திதியின் கருவில் இருக்கும் ஜெய விஜயர்கள் என்று கூறி முடித்தார். திதி 100 ஆண்டுகள் சென்றதும் இரட்டை குழந்தைகளை பெற்றாள். அவர்கள் பூமியில் பிறக்கும் போது பல கெட்ட சகுனங்கள் பூமியில் தோன்றின. முதலில் பிறந்தவன் ஹிரண்யகசிபு என்றும் இரண்டாவது பிறந்தவன் ஹிரண்யாட்சன் என்றும் பெயரிடப்பட்டனர். விரைவிலேயே அவர்கள் பூதாகாரமாக மலையென வளர்ந்து நின்றனர். அவர்கள் செய்த அட்டூழியங்களைக் கண்டு 3 உலகமும் நடுங்கியது. இதற்கு காரணம் பிரம்மதேவரிடம் யாருக்கும் இல்லாத பராக்கிரமத்தை கேட்டு பெற்ற வரத்தின் விளைவே ஆகும். ஹிரண்யாட்சன் தேவர்களை ஓட ஓட விரட்டினான், மிகவும் துன்புறுத்தினான். இதனால் தேவர்கள் அனைவரும் காணாமல் போயினர். இவன் அவர்களை தேடி பாதாள லோகத்திற்கு செல்ல சமுத்திரத்தில் மூழ்கினான். சமுத்திரராஜனான கடல் அரசன் வருணனை யுத்தத்திற்கு அழைத்தான். ஹிரண்யாட்சனிடம் யுத்தம் செய்து பலன் எதுவும் இல்லை. பிரம்ம வரத்தால் பராக்கிரமம் கொண்ட இவனை ஜெயிக்க முடியாது என்பதை வருணதேவர் உணர்ந்தார். அசுர முதல்வனே, உன் பராக்கிரமத்தை நான் பாராட்டுகிறேன். தினவு எடுக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த விருந்து தர ஸ்ரீஹரி ஒருவராலேயே முடியும். நீ அவரை தேடிச் சென்று உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் என்று தந்திரமாக பதில் கூறினான். வருணன் இவ்வாறு கூறியதும் ஹிரண்யாட்சன் கதாயுதத்தை சுழற்றி கொண்டு கர்ஜனை செய்த வண்ணம் ஸ்ரீஹரியை தேடி புறப்பட்டான். அவன் வைகுந்தத்தை நோக்கி போகும் சமயம் அவனை நாரத மாமுனிவர் தடுத்தார். அசுர தலைவனே, உன்னிடம் கொண்ட அச்சத்தால் தேவர்கள் எங்கோ ஓடி ஒளிந்தார்களே, நீ இப்போது எங்கே போகிறாய் என்றார். நான் ஸ்ரீஹரியை தேடி வைகுந்தம் செல்கிறேன். அங்கே போனால்தான் தினவு எடுக்கும் என் தோள்களுக்கு தகுந்த தீனி கிடைக்கும் என நினைக்கிறேன் என்றான். நல்ல காரியம் செய்ய போகிறாய். ஆனால் நீ தேடி போகும் ஸ்ரீஹரி வைகுந்தத்தில் இல்லை, பாதாளத்தின் கீழ் அழுந்தி கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த சென்றிருக்கிறார். அப்படியா? இதோ பாதாள லோகத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதாளத்திற்குள் புகுந்தான். அங்கே ஸ்ரீஹரி பகவான் வராக மூர்த்தியாக எழுந்தருளி தண்ணீருக்குள் ஆழ்ந்து கிடக்கும் பூமி தேவியை தமது கோர பற்களால் மேலேற்றி கொண்டிருந்தார். இந்த காட்சியை கண்ட ஹிரண்யாட்சன் சிரித்தான்.
பன்றி வடிவில் இருந்த பகவானை கேலி செய்தான். பகவான் அவனுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானார். 2 மலைகள் மோதுவது போல மோதிக்கொண்டனர். யுத்தத்தை நேரில் காண பாதாள லோகத்திற்கு தேவர்களுடன் பிரம்மதேவர் வந்து சேர்ந்தார். அண்ட சராசரங்களும் அப்போது கிடுகிடுத்தன. ஹிரண்யாட்சன் தன் கதாயுதத்தை எடுத்து ஸ்ரீஹரியை நோக்கி வீசினான். அதை ஸ்ரீஹரி பகவான் தன் சக்கராயுதத்தால் தடுத்தார். பின் ஹிரண்யாட்சனின் மாய லீலைகளால் லட்சக்கணக்கான அசுர கணங்கள் ஆயுதங்களோடு தோன்றின. தன் சுதர்சன சக்கரத்தால் அனைத்தையும் அழித்தார் ஸ்ரீஹரி பகவான். பிரம்மதேவர் அந்நேரம் ஸ்ரீஹரியை பார்த்து சந்தியா காலம் நெருங்குவதற்குள் அவனை அழித்து விடுமாறு வேண்டினார். ஸ்ரீஹரியும் அவ்வாறே ஹிரண்யாட்சனின் காதோரம் லேசாக ஒரு தட்டு தட்டினார். அவன் விழிகள் பிதுங்கி மரம் போல சாய்ந்தான். அந்நேரம் தேவர்கள் ஸ்ரீஹரியை போற்றி துதித்து பாடினர். பாதாளத்தில் அழுந்து கிடந்த பூமி தேவியை வெளிக்கொணர்ந்து நிலை நிறுத்தினார். அவனுடன் யுத்தம் செய்ததால் அவர் உடல் முழுவதும் உதய சூரியனைப் போல் சிவந்து காணப்பட்டது. பிரம்மாதியர் அப்பொழுதும் இடைவிடாது வேத ஸ்தோத்திரங்களை செய்தனர். அதை கேட்டு ஆனந்தம் அடைந்த ஸ்ரீஹரி பகவான் அகமகிழ்ந்து சாந்தமாகி அந்தர்தானமானார். பிரம்மதேவர் ஸ்வாயம்புவ மனுவை அழைத்தார். நீ உன் பிரஜைகளுடன் பூமண்டலத்தை அடைந்து ஆட்சி செய்து வாழ்வாயாக என்று அனுகிரகித்தார். பின்னர் ஸ்வாயம்புவ மனுவும் தேவி சத்தரூபையும் கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரியவிரதன், உத்தானபாதன் என 2 ஆண் குழந்தைகளும், ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என்ற 3 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். இவர்களும் இவர்கள் வழி வந்தவர்களுமே ஆதி மனிதர்கள் ஆவர். இந்த வராக அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும். 3ஆம் அவதாரமான வராக அவதார சரித்திரம் நிறைவடைந்தது.